நித்யானந்தம் ஐயா, இப்போ இது என்ன பிரச்சனை? நாடாளுமன்றம் முதல் கேள்வி இந்த விவகாரத்தில் நம்ம 3 விவகாரம் நாடாளுமன்றம் நிறைய இருக்குது. ரிசர்வேஷன் கொடுத்து பேராசிரியர்கள் பணி நியமனம் இருக்குது, காஸ்ட் சென்ஸ் விவகாரங்கள், அதெல்லாம் தனி. நாடாளுமன்றத்தின் நோக்கம் என்ன? நாடாளுமன்றம் எதற்காக கூடப்படுகிறது? நாடாளுமன்றம் கூடுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக சரி, நாடாளுமன்ற விவகார அமைச்சர் அனைத்து கட்சிகளையும் அழைத்து நாம் என்னென்ன மசோதாக்களை கொண்டு வரலாம் என்பதை பற்றிய ஆலோசனை செய்வார்கள். சரி, அப்படி செய்கின்ற பொழுது இந்த முறையும் அப்படி நடந்திருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த டிஆர் பாலு அவர்கள், திருச்சி சிவா அவர்கள், சஞ்சய் சிங் ஆப் கட்சியை சேர்ந்தவர், சுப்ரியா சூலே, இவர்கள் எல்லாமே, பிரமோத் திவாரி, கோகாய் காங்கிரஸ், இவர்கள் எல்லாமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு சார்பில் அமைச்சர்கள் முருகன் இவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னென்ன நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு 17 மசோதாக்களை கொண்டு வரலாம் என்று பேசினார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அதில் ஆபரேஷன் சிந்தூரும் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. அதை பற்றி விவாதிக்கலாம் என்று சொன்னார்கள். முதல் நாளிலே துவங்கியது தான். இவரையெல்லாம் ஒப்புக்கொண்டு நாம் அமைதியாக பாராளுமன்றத்தை நடத்துவோம், லட்சக்கணக்கான பணம் அதிலே செலவாகிறது, அது ஆளுங்கட்சி செய்தாலும் எதிர்கட்சி செய்தாலும் மக்களுக்கான நஷ்டம் அது என்று சொல்லி ரொம்ப பிரமாதமாக, யாருமே இது வரைக்கும் தெரிஞ்சிக்க முடியாது இவ்வளோ நல்லவங்களாயிட்டாங்களா அரசியல்வாதிகள் அப்படின்னு அறிக்கைகளை கொடுத்து சந்தித்தார்கள். சந்தித்த உடனேயே ஆபரேஷன் சிந்தூர் இன்றைக்கே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக வந்த பிறகு, ஒரு கூட்டணி ஆளுங்கட்சியில் இருக்கிறது, அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசியிருக்கிறார்கள் என்ற பொழுது, அதை பட்டியலிடுகின்ற பொழுது அதற்கு வரிசை எண் இடுவார்கள். அந்த வரிசைப்படி தான் அது செல்ல வேண்டும். ஆனால் முதலிலேயே இதை பேசியாக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்வது, ராகுல் காந்தி அவர்கள் பிடிவாதம் பிடிப்பது குழந்தை போல பிடிவாதம். ஏனென்றால் அதை பேசுகிறோம், 16 மணி நேரம் அதை பற்றி நாம் பேசலாம் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகும் அதை தேவை என்று வேண்டுமென்றே பிரச்சனையை கிளப்பியது ஆபரேஷன் பெஹல்காம், ஆபரேஷன் சிந்தூர், சாரி சிந்து பெஹல்காம், வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக கிளப்பி இப்பொழுதே பேச வேண்டும் என்று அடமுடிக்கிறாங்க. ஒரு பாராளுமன்றத்தில் கேள்விகள் கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலை தயார் செய்கின்ற அமைச்சர் உடனடியாக பதில் சொல்லிவிட முடியாது. இப்போ அந்த 17 மசோதா இருக்கு இல்லையா, இது மசோதா இல்லை, பெஹல்காமில் தாக்கப்பட்டது மசோதா கணக்கில் வராது. அது இது வந்து நாட்டில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசன்ட் இஷ்யூவை பற்றி ஒரு கன்ஃபபுலேஷன், ஒரு பெரும் குழப்ப நிலைகள் குறித்தும் 26 பேர் மரணித்திருக்கிறார்கள். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இன்ஸ்டிகேட் ஆப்ரேஷன் விச் வாஸ் பீயிங் மேட், யாரும் சர்ச் பண்ணலை. இட் வுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அமங் த எம்பிஸ். இது வந்து பேசப்பட்டு தானே ஆக வேண்டும், பேசப்பட்டு தானே ஆக வேண்டும். You mean to say that you want to discuss about it? Yes. Discussion is a must, no doubt. டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். அரசாங்கம் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 17 மசோதாக்கு இல்லாமல் இது மசோதா அல்ல, ஆனால் இதை பற்றி நாம் பேசுவோம், அதிலும் 16 மணி நேரம் பேசுவோம் என்று ஸ்பீக்கர் சொல்லியிருக்கார். 16 மணி நேரம், 16 hours in லோக்சபா. எஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்கு முடித்த உடனே ராஜ்யசபாவில் அடுத்த நாள். ஆக இப்படி இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவைகளெல்லாம் ஒத்தி வைத்து அனைத்து கட்சியை சந்தித்திருக்கிறார். திங்கட்கிழமை என்று இந்த டிஸ்கஷனை எடுத்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை ராஜ்யசபாவில் இதை பேசலான்னு. அதுலேயும் பிரச்சனை. நீங்கள் உடனடியாக பேச வேண்டும் என்று கேட்டீர்கள், எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு பேசுகிறோம் என்று அரசு பேசுகிறோன்னு ஒத்துருக்காங்க. அது முன்ன பின்ன இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கலாம்ல. திங்கட்கிழமை லோக்சபாவிலும் செவ்வாய்க்கிழமை ராஜ்யசபாவிலும் பேசுவதாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கு. நான் உங்கள்கிட்ட வரேன், நம்ம நிறைய பேசுவோம். இப்போது நித்யானந்தயா 24 முறை அவர் சொல்வதற்கு மேலே எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது கூட, ஈரான் விவகாரத்தை பேசும்போதும் இந்தியா விவகாரத்தை சுட்டி காட்டுகிறார். யார்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழகாக சுட்டி காட்டுகிறார் ஒயிட் ஹவுஸில். 24 முறை நான் ப்ரெஷர் கொடுத்தனால அப்படிங்கிறாங்க. இதில் 2வது சிக்கல் என்னென்னா, நம்முடைய மக்கள் அப்பாவிகள், ஏழை மக்கள்னால் பணத்தில் இல்லை, போய் சுற்றுலாவுக்கு போன இடத்துல பாவப்பட்ட மக்களை சுட்டு கொலை செஞ்சுருக்கான். மதவாதத்தை முஸ்லீமா ஹிந்துவா என்று கேட்டிருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறானே தெரியல அந்த பாவிகள், அவனையும் பிடிக்கல. இது தேசத்தினுடைய இறையாண்மை மட்டுமல்ல, பாதுகாப்பு. இதை முதல்ல எடுப்போம்னு சொன்னால் அவன் பேசினால ஒன்றும் தப்பு இல்லையே. நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். பேசினால ஒன்றும் தப்பு இல்லையே. நம்முடைய நாட்டு குடியரசுத் தலைவர்
திரௌபதி முர்மு, நம்முடைய நாட்டு பிரதமர் மொரார்ஜி தேசாய், டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய மோடி அவர்கள், டொனால்ட் ட்ரம்புக்கும் நம்முடைய நாட்டுக்கும் அதிகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய நாட்டை ஆள்வதற்கு தகுதி என்பது கிஞ்சித்தம் கிடையாது. அதுதான் நான் கேட்கிறேன். நல்ல அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது பொய். சமாதானத்திற்காக அவர் எந்த முறையும் பேசவில்லை. அவரால் நாங்கள் நிறுத்தவில்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் பொதுமக்கள் அங்கே சாகக்கூடாது, தீவிரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே தான் அடிக்க வேண்டும். அந்த விவகாரத்தை பேசல ஐயா. நீங்க கேட்டீங்க, நான் கேட்டது இதை என்ன நடந்துச்சு. இப்ப நீங்க என்கிட்ட சொல்ற மாதிரி அங்க 143 எதிர்க்கட்சியில சொன்ன 243 சொல்றீங்க. ஆக எப்படி தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட்டது, பாகிஸ்தான் எப்படி இவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு அதிகப்படியாக சென்று நீர் யுத்தத்தை நடத்தி இருக்கின்றார். இதுவரை எந்த நாட்டிலும் அவன் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கான் சார். பாகிஸ்தான்காரன் அவன் வெற்றி விழா, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள் இத்தனை விமானங்களை தாக்கி அழித்து விட்டோம், அவன் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கிறான். எது உண்மைங்கிறத வந்து பார்லிமெண்ட்ல சொல்லுங்கிறான். எந்த விமானத்தை தாக்குனாங்க, என்ன ஏதோ அதுதான் நீங்க சொல்லுங்க. அந்த விவரத்தை ரஃபேல் ஆதாரம் இருக்கிறதா? அது உண்மையா? தெரியலையே. மிக தெளிவாக அரசுதானே சொல்லணும். மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதை ட்ரம்ப் அவர்கள் கூட சொன்னார்கள், 5 விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கிறார் சொல்லி. யார் வீழ்த்தினா, யாருடைய விமானம், எங்கு வீழ்த்தப்பட்டது, ஆயுதங்கள் கொடுத்தது யார், எந்த நாட்டு தயாரிப்பான ஆயுதம், இவையெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்ப சொல்லணும்ல, அதான் கேட்கிறோம், சொல்லுங்க. அது வந்து யார் ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதுக்காக கேள்வி கேட்கிறோம். ட்ரம்ப் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் விளக்கம். ஐயா ஒரு நிமிஷம். இந்த நாட்டை உச்சபட்ச ஆளுகின்ற மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் மோடி அவர்கள் தலைமையில் ஒரு போர்ட்போலியோ இருக்கிறது. பாலிசி டிசிஷன் had been taken under the leadership of Mr. Modi. Striking had been done. What was happened? எதிரி என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்போது கேட்கும்போது சொல்லணும் இல்லையான்னு யார்கிட்ட கேட்குறீங்க? ரூலிங் பார்ட்டி cannot dance according to the music of the opposition. Okay வரேன். Please mind it. Okay. Ruling party has got a certain programs, when to say, how to say, where from to get the sources. When you say will say regarding about yes, that. This in the sessionல சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. But people to gather, all the people to gather. நான் கேக்குறேங்க, குழந்தைத்தனமாக இவர் பேசியது என்று நான் சொன்னது மீண்டும் சொல்லுகிறேன். நான் கேட்குறேன், இப்போ இது வந்து இந்த பெல்காம் விவகாரமும் நம்முடைய ஆபரேஷன் சிந்தூரும் நடந்து முடிந்த விட்ட ஒன்று. சரி, இது இன்றைக்கு சொன்னாலும் நாளைய மறுநாள் சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான். அப்படி தெரிஞ்சுக்கணும். வெரி குட். ஆனால் மசோதாக்கள் என்பது இப்போ பாருங்க, ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் சொல்றாங்க. அது ரெண்டாவது பேசுவோம், இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இவை அந்த நாட்டு மக்களுக்கு இன்றைய தேவை என்ன என்பதையெல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம இந்த விஷயங்கள் வரலாறு இது நடந்து முடிஞ்சு விட்டது, இதை பற்றி நாம் பேசுவோம், எங்கே குறை இருக்கிறதுன்னு சரி செய்வோம். ஒரு வரலாற்று உண்மையை தான் முதல்ல பேசணும். ஒரு நிமிஷம், அவசியம் இல்லைங்க. உங்களுடைய நீங்க ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு போற, நீங்க இடையில பதில் அப்புறம் சொல்லுங்க. ஆளுங்கட்சியா காங்கிரஸ் வாங்க, அப்புறம் பேசுங்க. ஐயா நித்யானந்தம், இது வரலாறு இல்ல, இது இன்று நடந்து கொண்டிருக்கூடிய சமகால நிகழ்வு. கண்டெம்பரரி ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஆன். நல்லா கவனிங்க. இவங்க கேக்க இதோட மட்டுமல்ல, அவன் செந்தூரை சேர்ந்து ஒரு நிமிஷம் CG10 அவ பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். செக்யூரிட்டில நான் ஒரு தகவல் கொடுத்துறேன். செக்யூரிட்டினார் உலக அளவுல செக்யூரிட்டில இந்தியா 61வது இடம் இருக்கிறது. அமெரிக்கா 89வது இடத்துல இருக்கு. அதான் உண்மை. மிக தெளிவாக தன்கர் என்ன சொன்னார்னா, ஜனாதிபதியும் கவர்னரையும் உத்தரவு போடுவதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் கிடையாது. துணை ஜனாதிபதி மேல் கூட எஃப்ஐஆர் போடலாம், ஜனாதிபதி மேலையும் கவர்னர் மேலையும் போட முடியாது. அதெல்லாம் முடியாது. அப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்கிறவங்க 5 பேர் கொண்ட குழு அவங்க சட்டம் தெரியலையா? எப்படி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு சட்டம் தெரியல? அவங்களுக்கு தெரியாத சட்டம் தங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க சட்டம் போடுறதுல சட்டம் பேசுங்க. சட்டத்தை நிரூபிக்க தான் சட்டம் போட்டு பேசிட்டு அது மட்டுமல்ல, பிடிபட்ட பணத்திற்கு 1 வாரம் இல்ல அதற்கு மேலும் ஆகியும் கூட ஒரு நீதிபதி வீட்டில் பிடிப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்திற்கு கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்க இவற்றுக்கெல்லாம் நீங்க மத்திய அரசு உங்க கையில இருக்கு சார். யார் கவர்மெண்ட் ரெண்டு நிறுவனம் டபுள் இன்ஜின் சர்க்கார் உங்க நிறுவனம் பண்ணுது. நீங்க இல்ல பிஜேபி தான போடுறாங்க. எஃப்ஐஆர் போடப்படல. எந்த ஸ்டேட் சார் அது?
டெல்லியில யார் அரசு இருக்கு? பிஜேபி. சென்ட்ரல்ல யார் இருக்கு? போலீஸ் வந்து சென்ட்ரல்ல. ஏன் போடல? ஒரு எஃப்ஐஆர் அப்ப நீங்க அமித்ஷா கேக்குறீங்க ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு? ஏன் அப்படின்னு காரணம்னா அந்த காரணம் சொன்னாங்க. நீங்க தான் எஃப்ஐஆர் ஏன் போடலன்னு கேள்வி எழுப்புனீங்க. கேள்வி கேட்கணும் இப்ப நாங்க. மறுபடியும் அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்றாரு? சுப்ரீம் கோர்ட்ல உள்ள 5 ஜட்ஜா 3 ஜட்ஜ்ல ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, ஒரு ஜட்ஜ் மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னா நாங்க அனுமதி கொடுக்கணும்ங்கற. இல்ல இல்ல அதுக்கு சார் தான் சார் 142 இல்ல இல்ல சார் ஜட்ஜ் மேலே நான் எஃப்ஐஆர் போட சொல்லல. எஸ்எஸ் வருமா மேல பஞ்சு போடல. அவர் வீட்டுல ஒரு தீ பற்றி எரியுது, பணம் எக்கச்சக்கமா இருக்கு. தீ பற்றினதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணுமா வேண்டாமா? அவ்வளவுதான் பேச்சு. விசாரிக்கணும்ல. அது எஃப்ஐஆர் போடணும். எப்படி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சார், ஒரு நிமிஷம் இன்னை வரை போடல அது சார். சுப்ரீம் கோர்ட் வழக்கு. சார் சுப்ரீம் வழக்கே இல்ல சார், எஃப்ஐஆர் இல்லங்க, போடணும். அவங்க சொன்ன காரணம் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்னதை விட்டுருங்க. ஆமாங்க, டெல்லி சட்டம் இல்ல ஒழுங்கு பார்க்கறவன் என்ன பண்ணுவான்? டெல்லியுடைய லெட்டின் கவர்மெண்ட் அதத்தான் தன்கர் கேட்டார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியானாலும் ஒரு ஜட்ஜ் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஏயா போடாம சரி, இப்ப அவர் ஏன் போனாரு? யாரு? அவரு தன்கர் ஏன் போனாரு? ஓ வச்சுட்டாங்க. சார், அவர் உடம்பு சரியில்லை போனாரு. ஒரு மனிதாபிமானம் இருக்காங்க. ஒரு ஆனா அவரு மனிதாபிமானம். உடம்பு நல்லா சார், ஆக்டிவா அப்பெல்லாம் பேசுறாரு. கிடையாது. பாராளுமன்றத்துல மத்தியான வரை இருக்காரு சார். ஒரு இடத்துல இப்பதான் அவருக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு மார்ச் மாசம். அதனால போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல படி இறங்கி வரும்போது மயங்கி விழுந்தார். இப்போ காலையில பாராளுமன்றத்துல இருந்தார் சார். ராஜ்யசபால இருக்காரு. ஆமாங்க, நடைபாதை காலையில வாக்கிங் போனார் நம்முடைய ஸ்டாலின். 9 மணிக்கு போய் அப்போலோல போயிட்டாரு. எப்படி மனிதன் நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? அப்போலோல இருக்காரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ஆமா, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. வார்த்தைகளை கவனமா பேசுங்க. ஆமா இல்ல இல்ல, அப்போலோ போனாருன்னா ஒரு ஐடியா அப்பாலுக்கே போனாருன்னு சொல்ல வரல. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ஆமா. அப்போ எப்படி காலையில நடவாத போனவர் எப்படி போனாரு? சார் நடைபாதை போனாரு. அது அதுக்கப்புறம் ஒரு அது நிகழ்ச்சி மட்டும் இல்ல. கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போறாரு சார். அது மேட்டர் இல்ல சார். இப்ப தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். ஏன் ரிசைன் பண்ணிட்டு போறாரு? அன்வர் ராசாவை கட்சியில சேர்த்துட்டு காலையில ஆமா. இவ்வளவும் பண்ணிட்டு தான் அப்போலோ போயிருக்காரு. அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. இப்ப அப்ப பிரச்சனை எப்படி அது இல்ல அவ்வளவு சார். சீக்கிரம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? நீங்க சொன்னா ஏதோ ஒரு புரிஞ்சு பேசுற மாதிரி இருக்கு. இவ்வளவு செஞ்சுட்டு தான் ஒரு மனிதனுக்கு இதய நோய் வருது. யாரால கணிக்க உடனே முடியும்? இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வரும். பேசிட்டே இருக்கும்போது போயிடுவோம். இப்ப அன்னைக்கு யாருக்கு தெரியும்? ஏங்க அன்னைக்கு ஒருத்தர் பள்ளிவாசல்ல அல்லாஹ் அக்பர்னு தொழுவுறாரு, படுத்தவர் எழும்பவே இல்லை. அப்புறம் டிவில வருது. தன்கருக்கு உடனே எப்படி வரும்? காலையில பேசினாரு, மத்தியானம் பேசினாருன்னா அப்ப சரி, ஐயா சொல்றாரு. ஐயா ஆயிரக்கணக்கான வேலைகள் சார். அவர் ஆயிரம் கேக்குற ஆயிரம் கேள்வி- செகண்ட்ல பணிகளை பார்த்தார். கொஞ்சம் எல்லாரும் சத்தம் போடாதீங்க. மோடி எங்க ஒரு நிமிஷம் இருங்க. நாடாளுமன்றம் என்பது இந்தியாவினுடைய உணர்வுகளை மையப்படுத்தக்கூடிய ஒரு பொதுக்களம். இங்கு நாடாளுமன்றம் கூடுகிறது. பிரதமர் வெளிநாட்டுக்கு ஏன் போறான்னு கேட்கிற கேள்வி நியாயம் இல்லை. எங்க போனாரு? எங்க போனாரு? வெளிநாட்டுக்கு போனாரு. அதான் கேக்குறேன். என்னன்னு எங்க போனாரு? எங்க போனாரு? 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க வேணாலும் போங்க. அடுத்த மாசம் ஐயா, 20 எங்க போனாரு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அதான் சொல்லிட்டாரு. ராமன் சொல்லிட்டாரு என்ன பண்ணாருன்னு போய் நீங்க சொல்லுங்களேன். எங்க நான் போனாரு? சொல்ல தேவையில்லை. என்ன எனக்கு சொன்னாரு வந்து- சார்? இப்ப எங்க போனாருன்னு சொல்லுங்க. சார், நாட்டுடைய பணிகள் சார். இல்லையா, எல்லா பணிகள் இருக்கு சார். அது இல்ல சொல்லுங்க. சார், பார்லிமெண்ட் பழைய கால கூட்டத்தொடர் எப்போ ஒரு தடவை தான் கூட்டுறோம் பார்லிமெண்ட். எங்க? இடைவெளி அந்த பார்லிமெண்ட்ல வந்து உட்கார்ந்து